ஒரு தனி கம்பெனியா உருவாச்சு. ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல லேண்ட்லைன்னா அது பிஎஸ்என்எல் தான். கிராமங்கள்ல எல்லாம் பயங்கர ஹோல்டு. அப்புறம் செல் 1 அப்படின்னு சொல்லி 2G ஆரம்பிச்சாங்க. 2010ல 3G கூட கொண்டு வந்தாங்க. ஆமா ஆமா, அந்த லேண்ட்லைன் விஷயம் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் தான் பெரிய சவால் வந்துச்சு பாருங்க. இந்த பிரைவேட் கம்பெனிஸ், அதாவது ஏர்டெல், ஜியோ, அப்புறம் விஐ, இவங்கெல்லாம் 4G டெக்னாலஜில வேகமா போயிட்டாங்க. பிஎஸ்என்எல் கொஞ்சம் சொல்லப்போனா பின்தங்கிடுச்சு. ஓஹோ, அந்த 4Gல வந்த தாமதம் தான் பிரச்சனையா? ஆமா, அது ஒரு முக்கியமான காரணம். அது வெறும் டெக்னாலஜி பிரச்சனை இல்ல, மார்க்கெட்ல அவங்களோட போட்டி போடுற திறனையே அது பாதிச்சது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல தான் 2019ல அரசாங்கம் ஒரு பெரிய பேக்கேஜ் அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 69,000 கோடி ரூபாய். 69,000 கோடி, பெரிய அமௌண்ட். ஆமா, அது சும்மா கடனை அடைக்க மட்டும் இல்ல, எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட், அப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு